ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்க விஜய் பிரபா. என்னடா இது கையில காசே இல்ல, யூடியூப்ல வியூஸ் இல்ல, என்ன பண்றது? நீங்க வேணா அவங்கள மாதிரி எக்ஸ்போ பண்ண எக்ஸ்போ எக்ஸ்போ பொட்டிக் எக்ஸ்போ எக்ஸ்போ அட எக்ஸ்போ இத பத்தி தான் வந்து இந்த வீடியோ இருக்கும் போது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டக்கு தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோசியல் மீடியாவை திறந்தாலே பாத்தீங்கன்னா பொட்டிக் எக்ஸ்போ எக்ஸ்போ பொட்டிக் பொட்டிக் எக்ஸ்போ எக்ஸ்போ பொட்டிக் பொட்டிக் எக்ஸ்போ பொட்டிக் இதான் வந்து போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த பொட்டிக் இந்த எக்ஸ்போ அப்படின்றது பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு 2 வருடங்களா பாத்தீங்கன்னா இது வந்து பயங்கரமா நடந்துட்டு இருக்கு. 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம யூடியூபர்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேப்பலையை அதிகமா போடுங்க, அதுக்கப்புறம் செம்பருத்தி பூ அதிகமா போடுங்க, கருவேப்பிலையை உள்ள விட்டு கலக்குங்க, நல்லா சூடு பண்ணுங்க, காய்ச்சினா ஒரு எண்ணெய் ஒரு தடவுனீங்க அப்படின்னா முடி பல 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 பலன்னு ஆயிடும், முடி இவ்வளவு தூரம் வளர்ந்துடுற மாதிரி ஹேர் ஆயில் வந்து பாத்தீங்கன்னா மூளைக்கு பண்ணாத யூடியூபரே கிடையாது. ஸோ ஆயில் பிசினஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா ஆயில் பிசினஸ் பண்ணி சக்சஸ் பண்ண யூடியூபர்ஸும் இருக்காங்க. ஆயில் பிசினஸ் பண்ணி ஃபேக்டரியை டெவலப் பண்ணி வீடு ஃபேக்டரி அது மட்டும் இல்லாம 90 லட்சத்துக்கு ஒரு பெரிய காரு இந்த மாதிரி வந்து ஆடம்பர வாழ்க்கை வாழ்றவங்களும் இருக்காங்க. அவங்களோட உழைப்பால தான் அவங்க வாழ்றாங்க, நம்ம தப்பா சொல்ல முடியாது. அதை பார்த்து நானும் வந்து ஆயில் பிசினஸ் பண்றேன், எனக்கும் பண்ண தெரியும் அப்படின்னு யூடியூப்லயே ஆக்சுவலா போட்டிருக்கு எப்படி எண்ணெயை காய்ச்சுவது எப்படி அப்படின்னு. அதை பார்த்து எண்ணெயை காய்ச்சி அப்புறம் வந்து அது ஸ்டிக்கர்ல ஒட்டி இது என்னோட ஹேர் ஆயில், இது என்னோட ஹேர் ஆயில் அப்படின்னு போட்டு வந்து எவ்வளவோ பேர் ட்ரை பண்ணாங்க. ஒரு சில பேர் சக்சஸ் ஆச்சு, ஒரு சில பேருக்கு வந்து புட்டுக்கிட்டு போயிடுச்சு. இதுக்கு முன்னோடி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரிய வகை அமேசான் காட்டுல தயாரிச்சு மூலிகை அது அப்படின்ட்டு கேரளால ஒருத்தர் கிண்டிக்கிட்டு இருந்தாரு. அதை பார்த்துட்டு அதுக்கு ப்ரொமோஷன் பண்ண யூடியூபர்ஸாக இதுக்கு இவ்வளவு காசு வருது, நம்ம இதை வந்து கிண்டலாமேன்னு சொல்லி கிண்டி பிசினஸ் பண்ணவங்களும் நிறைய பேர். இவ்வளவு ஏங்க இதெல்லாம் பார்த்து நம்ம கூட ஒண்ணு பண்ணோம். நீங்க நம்ம இந்த ஆரஞ்சு டைப் இறால் ஊறுகாவை தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு, சாதத்துக்கு இப்படி எல்லாத்துக்குமே வந்து நீங்க வந்து சாப்பிடலாம். அது என்ன அப்படின்னா ஊறுகாய் பிசினஸ், பிரான் ஊறுகாய் அப்படின்னு நான் கூட ஒண்ணு இது ஆர்வப்பாளர்ல ஆரம்பிச்சேன். நல்லாதான் போச்சு. அப்புறம் ஒரு சில சூழ்நிலைகளால அது வந்து பண்ண முடியல. இங்க இருந்து ஆரம்பிச்சதுதான் இது. அப்படியே கடந்து வர சமீபத்துல ஒருத்தவங்க எக்ஸ்போ போட அந்த எக்ஸ்போ நல்ல காசு வர நல்ல காசு வருதே, நம்மளும் ஒரு எக்ஸ்போ போடலாமே அப்படின்னு நிறைய பேர் எக்ஸ்போ போட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. பலதரப்பட்ட கருத்துக்கள் வந்து வந்ததுங்க. மீஷோல தான் இவங்க ஆர்டர் பண்றாங்க, மீஷோல ஆர்டர் பண்ணி அதை வந்து 3 மடங்கா 4 மடங்கா வந்து சேல் பண்றாங்க. இங்க பாருங்க இவங்க சேல் பண்ணது, நான் வாங்கினது இது பாருங்க, நான் இவ்வளவு வாங்கியிருக்கேன், இதே நான் மீஷோல வாங்கியிருக்கேன், 2த்துக்கும் வேரியேஷன் பாருங்க. அது இல்லாம வந்து கிழிஞ்சிருக்குங்க, நான் புடவெல்லாம் வந்து கிழிஞ்சிருக்கு, கசங்கி இருக்கு, அழுக்கா இருக்கு, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்தது. அதை பத்தி வீடியோ போட்டவரை காப்பி ரேட் எல்லாம் கொடுக்குறாங்கன்ற மாதிரிலாம் வந்து சோசியல் மீடியால இப்ப சர்ச் பண்ணி பார்த்தேன், நிறைய பேர் போட்டிருந்தாங்க. நமக்கு யாரும் அப்படி கொடுத்துறாதீங்க, நான் உங்களை பத்தி அப்படிலாம் சொல்ல மாட்டேன். பாவம் நார்மல் மனுஷன் ஃப்ரம் இந்தியா. இந்தியன்? எஸ் எஸ் இந்தியா. எக்ஸ்போ போறதுக்கு முதல் தகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு யூடியூப் சேனல் இருக்கணும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ரீல்ஸ் பண்ண தெரியணும், டான்ஸ் ஆட தெரியணும், கொஞ்சம் கலரா இருக்கணும். இருந்துட்டீங்கன்னா எக்ஸ்போ போட்டுடலாம். இவ்வளவுதான். இந்த மாதிரி அடிப்படை தகுதிகள் இருந்தாலே நீங்க ஒரு எக்ஸ்போ போட்டு கோடிக்கணக்கில் நீங்க சம்பாதிக்கலாம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். சரி எக்ஸ்போ போடணுமே, என்ன பண்றது, எங்க போய் பர்ச்சேஸ் பண்றது அப்படின்னா அதுக்குன்னே சவுகார்பேட்ல பல சேட்டுகள் வந்து காத்து கொண்டிருக்கிறார்கள். சேட்டு நான் எக்ஸ்போ போடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எக்ஸ்போ எப்படி போடணும், அதோட ப்ராடக்ட்ஸ், அப்புறம் வந்து அதோட ட்ரெஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவரே இறக்கிடுவாரு. அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்போ முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரே வந்து பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு எடுத்துட்டு போயிடுவாரு. நீங்க வித்ததுக்கு மட்டும் பணம் கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி தகவல் எல்லாம் எனக்கு கொஞ்சம் கசிஞ்சது. அது எந்த வகைத்துல உண்மைன்னு சொல்ல முடியாது. கமெண்ட்ல வந்து திட்டாதீங்க. சோ இப்படி இருந்தாலே வந்து ஈஸியா வந்து எக்ஸ்போ போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. எக்ஸ்போ அப்படின்னா வந்து பொட்டிக் அப்படின்னா வந்து அந்த ஃபீல்டுல இருக்கிறவங்களுக்கு அதை தெரிஞ்சு புரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா அதுல வந்து லேர்ன் பண்ணி போடுவாங்கன்னு பேரு. நீ போட்ட நானும் போடுற மாதிரி சமீபமா கூட ஒரு எக்ஸ்போ ஒண்ணு நடந்துச்சு, பயங்கரமா நடந்துச்சு. நிறைய விஐபிஸ் எல்லாம் வந்து அப்படியே குமிஞ்சாங்க. எதுக்கு எக்ஸ்போக்கு விஐபிக்கு என்னையா சம்பந்தம்ன்ற மாதிரி இருந்தது. நிறைய விஐபிஸ் போய் வந்து வாழ்த்துனாங்க. நம்மளே கூப்பிட்டுருந்தா போய் வாழ்த்துக்கலாம், நம்ம தான் விஐபி லிஸ்ட்ல வரல, அதனால வந்து நம்மள கூப்பிடல. இந்த மாதிரியான எக்ஸ்போஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கூட்டம் கொடுத்து பார்க்கிங் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் வேற எக்ஸ்போஸ்ல வந்து வந்துட்டு இருக்கு.
காவல்துறை கட்டுப்பாடு, எங்களை இது பண்றாங்க அது பண்றாங்க, பார்க் பண்றதுக்கு இடம் இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பிரச்சனைகள்ங்க. ஆனா எக்ஸ்போ போடுறவங்க எக்ஸ்போ முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா, அது எல்லாரும் சம்பாதிக்க முடியுமா, போட்ட காசு எடுத்துருவாங்களான்றதுலாம் தெரியல. அந்த டைம்ல நீங்க வந்து சோசியல் மீடியால பீக்கா இருந்தீங்க அப்படின்னா வீடியோஸ் மூலியமா பார்க்கிங்கே இடமே இல்லைங்க, என்ன பண்றதுன்னு தெரியல, திடீர்னு பார்த்தா போலீஸ் வந்துட்டாங்க, இன்னைக்கு எக்ஸ்போ நடக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்லி ஒரு கிரேஸை கிரியேட் பண்ணி அது மூலியமா வந்து பிசினஸ் டெவலப் பண்ணி பண்ணவங்களும் இருக்காங்க. அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. நான் யாருன்னா நான் சொல்ல மாட்டேன், பர்டிகுலராகவும் நான் சொல்லவும் மாட்டேன், ஒரு சில பேர் இருக்காங்க. இந்த எக்ஸ்போ எங்க இருந்து வந்தது அப்படின்னா இது டைரக்டா தமிழ்ல வரல, இதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா மத்த கிரியேட்டர்கள் மத்த ஊர்ல எல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்து வந்ததுதான் இங்க நம்ம ஊருக்கு எக்ஸ்போ. சரி, எக்ஸ்போல போறோம், போய் நல்ல கலர் கலரா ட்ரெண்டிங்கா ட்ரெஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னா போனா ட்ரெஸ் எல்லாம் வந்து கசங்கி இருக்கு, ட்ரெஸ் எல்லாம் பழைய மாடலா இருக்கு, ரேட் அதிகமா இருக்குன்ற மாதிரி நிறைய குறைகள் நிறைய பிரச்சனைகள் வந்து வந்துட்டு இருக்கு. சோசியல் மீடியால போயிட்டு நீங்க எக்ஸ்போ ட்ரோல்னு போட்டு எக்ஸ்போ ரிப்போர்ட்னு போட்டாலே நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எவிடன்ஸோட போடுறாங்க. அது எந்த வகைத்துல உண்மை மேபி ஆனவங்களும் இருக்கலாம், நீ எக்ஸ்போ போட்டு சம்பாதிக்கிறியா, உன்னை எப்படி கவுக்குறோம் பார் அப்படின்ற மாதிரி இறக்குறவங்களும் இருக்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதனால நம்ம எக்ஸ்போ போடலாமா வேணாமான்னு யோசனையா இருக்கு. வேணாம், நம்ம எல்லாம் போட்டு எவங்க வாங்குவா, அதான் சொன்ன எக்ஸ்போ போடணும்னா கலரா இருக்கணும், ரீல்ஸ் பண்ண தெரியணும், கொஞ்சம் கியூட்டா அழகா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அந்த சாரியும் அந்த ட்ரெஸ்ஸோ பேண்டோ சட்டையும் நமக்கு எடுப்பா இருக்கும். நம்ம ஆடணும், பின்னாடி ஒரு 10 பேர் டான்ஸ் ஆடணும். அப்படிலாம் இருந்தாதான் அப்படியே பார்க்கும்போது இப்படி வைபா இருக்கும். அட இந்த சாரி சூப்பரா இருக்கே அப்படின்னு வாங்க வருவாங்க. நான் போட்டு ஆடுனா எங்க வீட்டுல இருக்க ஒருத்தரும் வாங்க மாட்டான். மூஞ்சில கொஞ்சம் வெளிச்சம் அதிகமா இருக்குல்ல, ஆக்சுவலா வந்து முன்னாடி லைட் இங்கே வச்சிருந்தேன், ஒரு பக்கமா ஏறிட்டு இருந்தது, அதனால லைட்டை தூக்கி நடுவில் வச்சுட்டேன், அதனால கண்ணாடியில கொஞ்சம் ப்ளீச் ஆகுது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. சோ இப்போ வந்து நம்ம எல்லாம் வந்து சராசரி மக்கள்லாம் வந்து எக்ஸ்போவே போடக்கூடாதா, எக்ஸ்போ போட்டா உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி கேள்விகள் வந்துச்சுன்னா எக்ஸ்போ போடலாம். பெரிய பெரிய கம்பெனிஸ், அதாவது பெரிய பெரிய கடைகள், பேர் சொல்ல வேணாம், பெரிய பெரிய கடைகள்லாம் இருக்கு பாத்தீங்களா, பேர் சொல்லலாம், என்னத்துக்கு சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. நான் எக்ஸ்போ போட்டா உனக்கு என்னடா, ஏன் சராசரி ஒரு யூடியூபர்லாம் வந்து எக்ஸ்போ போடக்கூடாதா, ஏன் பெரிய பெரிய கடைகள் மட்டும்தான் அதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் அப்படிலாம் சொல்லவே இல்லைங்க. நல்ல துணிகள் மக்களுக்கு வந்து மலிவு விலையில உங்களால கொடுக்க முடியும் அப்படின்னா, ஏன்னா மக்கள் ஆல்ரெடி பெரிய பெரிய கடைகள் இருக்கு, நிறைய கடைகள் இருக்கு, சரவணா ஸ்டோர்ஸ், போத்தீஸ், இந்த மாதிரி நிறைய கடைகள் இருக்கு. ஸோ அங்கெல்லாம் ஆல்ரெடி நிறைய ட்ரெஸ்ஸஸும் இருக்கு. அங்கெல்லாம் கொடுக்கறத விட நம்மளால கம்மியா கொடுக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு, நிறைய கலெக்ஷன் கொடுக்க முடியும் அப்படின்னா நீங்க தாராளமா நீங்க எக்ஸ்போ பண்ணலாம். அங்கேயே ஆல்ரெடி ரேட் அதிகமா இருக்கு, எனக்கு ரேட் அதிகமா இருக்கு, ஒரு சில பேருக்கு கம்ஃபர்டபுளா இல்லை, சரி இங்க ரேட் கம்மியா இருக்கும் அப்படின்னு தேடி வரவங்களுக்கு ரேட் கம்மியா கொடுங்க. அண்ட் அது இல்லாம கிளாத் வந்து நல்ல குவாலிட்டியா கொடுங்க, கிழிஞ்ச கிளாத் அந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் இல்லாத மாதிரி பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ்போ பண்றது ஓகே தான். மற்றபடி எக்ஸ்போ பத்தி சொல்றது நமக்கு ஒன்றும் இல்லை, ஏன்னா நமக்கு பெருசா எக்ஸ்போ தெரியாது. நான் தெரிஞ்ச வரைக்கும் என்னால முடிஞ்சு சொன்னேன். எக்ஸ்போ போடுறதுக்கான தகுதிகள்லாம் சொல்லிட்டேன், தகுதியெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னா நீங்களும் வந்து நாளைக்கு ஒரு எக்ஸ்போ போடலாம், பொட்டி கேட்கலாம், எல்லாமே பண்ணலாம். பார்த்து சூதானமா வச்சுட்டீங்கன்னா ஓகே தான். உங்களை நம்பி வர கஸ்டமர்ஸ்க்கு கரெக்டா கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க எத்தனை எக்ஸ்போ போட்டாலும் சரி, நீங்க எங்க எக்ஸ்போ போட்டாலும் சரி, உங்களை தேடி கண்டிப்பா வருவாங்க. ஆனா என்ன, நீங்க எக்ஸ்போ போட்டதுக்கு அப்புறம் உங்க பக்கத்து வீட்டுக்கார எக்ஸ்போ போடுறதுக்கு ரெடியா இருப்பான், அதெல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ண தயாரா இருந்தீங்க அப்படின்னா ஓகே தான். ஓகே, அடுத்த வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். டாடா, பை பை, see you.